என்னோட காலேஜ் லீவும், வீக் ஆஃப்பும் ஒரே நாள்ல வந்துச்சேன்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்கலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். வீட்ல வேற சொல்லியிருந்தேன், "இன்னைக்கு எங்கேயுமே நகர மாட்டேன். செம்ம வயிறு வலியா இருக்கு. தூங்க போறேன்னு" சொல்லிட்டு. சடனா காலையில காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. இதோ இவளே தான். "ஏய் ஒரு 1/2 மணி நேரத்துல ரெடியா இரு. நம்ம ஸ்டூடியோ போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா இப்பதானடா வீட்ல டயலாக்லாம் விட்டோம். எங்கேயோ போமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் எங்க வீட்லயும் ஆல் இந்தியன் மாம் டயலாக் தான். இப்ப மட்டும் உடம்பு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள மறக்காம டேக் பண்ணிட்டு போங்க. நாங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கிறிஸ்மஸ்னு ஒரு விளையாட்டு விளையாடினோமா, அதனால கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். சரி இன்னைக்காச்சும் வீட்ல இருக்குமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் அம்மா கூட சாப்பிடுறது. திரும்பி பேக் டு நார்மல் கொண்டெல்லாம் போட்டாச்சு. ஏன்னா வீட்ல இருக்க வேலை எல்லாம் செய்யணும்ல. ரொம்ப முக்கியமான வேலை இந்த துணி துவைக்கிறது, சாமான் வளர்க்கறதுலாம். இதெல்லாம் முடிச்ச உடனே தான் மனசே கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு துணி எல்லாம் துவைச்சிருக்கேன். என் அக்கா பொண்ணு இதுல வேற விளையாட்டு இருக்கா, எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு நம்ம எப்பவுமே வீட்ல இருக்க வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சோம்னா அடுத்து வெளியே போறதுக்கு ஒரு குட்டி பிளான் வச்சிருப்போம்ல. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன நைட் அவுட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்டோட தம்பிக்கு பர்த்டே, அதனால கேக் கட்டிங்லாம் முடிச்சு அப்புறம் பீஸா ஹட்டுக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். என்னோட காலேஜ் லீவ் அண்ட் வீக் ஆஃப் இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போகும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.